40 வருட காலமாக சாலை வசதி இல்லாமல் தைலமரக்காடு வழியாக காட்டு வழி பயணம் மேற்கொள்ளும் கிராம மக்களின் இன்னல்கள் குறித்து விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. அடர்த்தியான வனப்பகுதியின் நடுவே பலவிதமான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு இடையேதான் நடக்கிறது இவர்களின் தினசரி பயணம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகாவை அடுத்துள்ளது கருப்பக்கோன் கிராமம். இங்கு சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிராம மக்களுக்கு அடிப்படை வசதி இல்லாமல் கடந்த 40 வருடங்களாக பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவதாக கூறுகின்றனர். இந்த கிராம மக்களின் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வது முதல் அவசர தேவைகள் அனைத்திற்கும் இந்த கிராம மக்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அடர்த்தியான தைலக்காட்டு பாதை வழியாகத்தான் நடந்து சென்று அருகே உள்ள டவுன் பகுதிகளுக்கு செல்கின்றனர். அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பக்கூடிய பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில்தான் சென்று வருவதாக தெரிவிக்கின்றனர். இந்த கிராமத்தில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கு சென்று திரும்புவதற்காக தினமும் 10 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றனர். ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு கூட சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வனப்பகுதி வழியாகத்தான் செல்வதாக கூறுகின்றனர். +2 படிக்கிறேன். 5 கிலோமீட்டர் தள்ளி உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா எங்கள் ஊருக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. டெய்லியும் இந்த தைலமரக்காட்டில் தான் நாங்கள் நடந்து போகிறோம். ஏன்னா காலைல நாங்கள் 8 மணிக்கு ஸ்டடிக்கு போகணுன்னா 7 மணிக்கே கிளம்புற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு திருப்பி எங்களுக்கு 6 மணிக்கு கிளாஸ் முடியும் போது இருட்டாகிடுது. இந்த இடம் ஃபுல்லாக இருட்டாகும்போது எங்கள் பெற்றவங்க எனக்கு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களை அழைக்கிறதுக்காண்டி டெய்லியும் வராங்க. எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. என்ன போனாலும் நாய் கடிக்கும், பாம்பு கடிக்கும், எல்லாமே தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு தான் வரோம். சாலை வசதி உள்ளிட்ட பல அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பல முறை மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு அளித்தும் இதுவரை தங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக கூறுகின்றனர். ரோடு இல்லை, ரேஷன் கடை இல்லை, ஒரு ஸ்கூல் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எங்களால் எப்படி நாங்கள் வாழ முடியும்? எங்கள் குழந்தைங்களை எப்படி நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்? பாப்பாவை இப்போ தான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். இனிமேல் தான் நான் வேலை பார்க்கணும். நாங்கள் கூலி வேலைக்கு தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் வேலையை பார்க்குறதா, வீட்டு வேலையை பார்க்குறதா, இல்லை நாங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைங்களை விட்டுட்டு வர்றதா? ஒரு பாதுகாப்பே இல்லை.